ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்களை பத்தி. ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே சாதாரணமானவங்க இல்ல. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துருவீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாது, நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு சக்தியும் வேணும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிரடி மாற்றம் நிகழ போற தருணம் வந்துருச்சு. உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாங்க. அவர் சாதாரண மனிதர் இல்ல, உங்க விதிய மாற்ற வந்த தேவதனை கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள், சோதனைகள், கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரங்க இயல்பாவே பொறுமையானவங்க. பூமாதேவியை போல எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க. சுக்கிரனை அதிபதியா கொண்ட உங்களுக்கு அழகு, கலை, ஆடம்பரம் இதெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும். ஒரு ராஜ வாழ்க்கை வாழணுங்கிறது தான் உங்க கனவு. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த கனவு வெறும் கனவாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க எதை தொட்டாலும் அது இழுபறியாவே முடியுது. எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுல தடைகள். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க தனிமையில அமர்ந்து குமரி அழுத நாட்களும் இந்த உலகம் பார்த்திருக்காது. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம். கைக்கு வந்த பணம் அப்படியே தண்ணீரா கரைஞ்சு போயிருக்கலாம். நீங்க ஒருவருக்கு உதவின்னு செஞ்சிருப்பீங்க, ஆனா அந்த உதவியை வாங்கிக்கிட்டவங்களோ உங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சிருப்பாங்க. உயிருக்குயிரா நம்பிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை நடுத்தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. ஆனா வலிய சுமந்துக்கிட்டு வெளியே யாரிடமும் சொல்ல முடியாம ஒரு பொய்யான சிரிப்பை உங்க முகத்துல வச்சுக்கிட்டு இத்தனை காலமும் வாழ்ந்திருப்பீங்க. உங்க தன்மானத்தை சீண்டி பார்க்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் கூட நடந்திருக்கலாம். யார்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு காலம் சில நேரங்கள்ல பிறரிடமும் சில உதவி கேட்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விடியலா மாறப்போகுது. உங்களை தேடி வரப்போற அந்த நபர் யார் தெரியுமா? அவர் ஒரு புதிய வணிக வாய்ப்பை கொண்டு வரும் ஒரு நபரா இருக்கலாம், அல்லது இத்தனை காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற ஒரு உறவா கூட இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகும். அந்த நொடியிலிருந்து உங்க கஷ்டங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் நீங்க செய்த முதலீடுகள் நஷ்டத்துல போயிருக்கலாம், அல்லது உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்களுக்கு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு உயர் பதவியையோ வாங்கி தருவாங்க. இது உண்மையாவே எனக்கு தான் நடக்குதான்னு நீங்க கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும். உங்க வங்கி கணக்குல பணவரத்து அதிகரிக்க போகுது. இது இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைச்ச அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கரைய போகுது. கடன்காரங்க தொல்லையிலிருந்து நீங்க முழுசா விடுதலை பெற போறீங்க. ரிஷப ராசிக்காரங்க நிலம் மற்றும் வீடு தொடர்பான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது. ஒருவேளை நீங்க ஒரு வீட்டை விற்க முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அல்லது நிலத்தை வாங்க வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த புதிய நபர் அதற்கான சரியான வழியை காட்டுவாரு. ரிஷபகார ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத உடல் உபாதை இருந்திருக்கலாம். குறிப்பா கழுத்து வலி, தோள்பட்ட வலி அல்லது ஜீரண மண்டலத்துல பிரச்சனை உங்களை வாட்டி எடுத்திருக்கலாம். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு களைச்சு போயிருப்பீங்க. மருந்து மாத்திரைகளே உங்க உணவா மாறி இருக்கலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைஞ்சாலே பாதி வியாதி குணமாயிரும். ஒரு புதுவிதமான உற்சாகம் உங்க உடல்ல பாயும். நீங்க மிக சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. மீண்டும் பழையபடி அந்த பொலிவான தோற்றத்தை நீங்க பெறுவீங்க. ரிஷபராசி பெண்கள் மன உறுதியும் படைச்சவங்க. நீங்க உங்க குடும்பத்திற்கான எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த தியாகங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கலாம். உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. உங்க நிலை மாறணும். இந்த புதிய நபர் உங்க தனிப்பட்ட திறமைகளை உலகுக்கு அடையாளம் காட்டுவாங்க. நீங்க வீட்டில இருந்தே ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு பெரிய சாதனை செய்யவோ வழி பிறக்க போகுது. சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி களைச்சு போனவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாள்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்போ அல்லது பெரிய மல்டிநேஷனல்
நிறுவனத்திலேயோ வேலையோ கிடைக்க போகுதுங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு கை நிறைய சம்பளம் கிடைக்க போகுது. அந்த வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். காதல்ல தோல்வியுற்றவங்களுக்கு அல்லது திருமண தடையால வருத்தப்படுவங்களுக்கும் ஒரு பொருத்தமான வரன் தேடி வரப்போகுது. உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணைய உங்களுக்கு அமைய போகுது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் தயாரா இருக்கும். அவங்க முன்னாடி இனிமையா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி நயவகஞ்சகமா குளிப்பறிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை பற்றி சொல்லாம அமைதியா இருக்கணும். இந்த காலகட்டத்துல மௌனம் தான் உங்களோட பெரிய ஆயுதம். உங்க வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியக்கட்டும். அது வரைக்கும் உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கணும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே பிடிவாதங்கிறது அதிகமா இருக்கும். இதுவே பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரும் அந்த நபர் சொல்ற விஷயங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது உங்க கொள்கைக்கு மாறா இருக்கலாம். ஆனா பிடிவாதத்தை கைவிட்டு அவர் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல உங்க முன்னேற்றத்திற்கான ரகசியமும் ஒளிஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்துல உங்க நண்பர்கள் வட்டத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க விலகி போவாங்க. ஆனா உண்மையான பாசம் கொண்டவங்க உங்களை நோக்கி வருவாங்க. அந்த புதிய நபர் ஒரு வேளை குருவோட ரூபத்துல கூட வரலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக வழிகாட்டுதலை அவர் வழங்கலாம். இது மூலமா உங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள் பிறக்கறதுக்கு வாழ்க்கையில யதார்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பொருளாதார விஷயத்துல நீங்க இன்னும் ஒரு படி மேல போக போறீங்க. இதுக்கு முன்னால நீங்க செய்த சிறு சிறு சேமிப்புகள் கூட இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். ஒரு புதிய வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கும். பல நாட்களா கார் அல்லது பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது நிறைவேறும். அதே போல பழைய கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்க வீட்டுல இனி வரும் காலகட்டங்கள்ல சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்குவாங்க. தள்ளி போயிட்டே இருந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. நீங்க நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஒட்டு மொத்தத்துல உங்க இல்லத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுது. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்குன்னா இப்போ நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. எப்படி தீயில வெந்த பிறகுதான் வைரம் வந்து ஜொலிக்குமோ அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்து வெந்து இப்போ ஒளி வீச போறீங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. இறுதியா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வோட இருள் விலகி மகிழ்ச்சிங்கிற ஒளிவெல்லம் பாய போகுது. இத ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிட்டுறாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுது. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது உங்களோட விடாமுயற்சிக்கும் உங்க நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. அந்த நேர்மை தான் இப்போ உங்களை கை தூக்கி விட போகுது. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்கும். மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். உங்க முகம் இத்தனை நாட்களா வாடி போயிருந்திருக்கும். இனிமே அது தாமரை போல மலர போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே உணவின் மீது ஒரு பிரியம் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல அறுசுவ விருந்து உங்க வீட்டுல நடக்க போகுது. உறவினர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்க வாழ்க்கை அமைய போகுது. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க இவன் இவ்வளவு முன்னேறிட்டானேன்னு ஆச்சரியப்படுற நிலைமைக்கு வந்துருவீங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும். சில சமயங்கள்ல உங்களை யோசிக்க வச்சிருக்கும். சில சமயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கையே கொடுத்திருக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறும். ஆனா நம்ம முடிவு மாறலன்னா, நம்ம முயற்சி மாறலன்னா வாழ்க்கை மாறாது. அதுதான் உண்மை. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போன்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவங்க ரெடியா இல்லைன்னா அது கூட பயன் இல்லாம போயிடும். அதனால நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறும்.